ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் தொலைக்காட்சியினர் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளின் செய்தி என்னவென்றால், தேவனுடைய தெரிந்து கொள்ளுதல், the elect of God. தேவனுடைய தெரிந்து கொள்ளுதல் என்பது முற்றிலும் வித்தியாசமானது. உலகத்தின் தெரிந்து கொள்ளுதல் அறிவு, படிப்பு, அனுபவம், ஜாதி, திறமைகள், இதை வைத்து உலகம் ஒருவனை தெரிந்து கொள்ளுகிறது. ஆனால் தேவன், அன்பானவர்களே, அவருடைய முன் அறிவிப்பு, the pre-plan of God, தேவன் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டது மேலான, மகிமையான, மகத்துவமான ஒன்றுக்காக, அவருடைய சித்தம் செய்ய, அவர் நோக்கத்தை இந்த பூமியில் நிறைவேற்ற, அவருடைய ஸ்தானாதிபதியாக இந்த உலகத்தில் வாழ, அவரை பிரதிபலிக்க. எனவேதான் தேவன் உங்களை என்னை தெரிந்து கொண்டார். இன்றைக்கு அநேகர் நினைப்பது என்னவென்றால், தேவனுடைய தெரிந்து கொள்ளுதலை தங்கள் சுய லாபத்திற்காக பயன்படுத்துகிற மக்கள் ஏராளம். இல்லை, தேவனுடைய தெரிந்து கொள்ளுதல் மேலானது, மகிமையானது. அது வாழ்க்கையிலே எந்த நிலையிலும் அது மாறாதது. மனிதனுடைய தெரிந்து கொள்ளுதல் அடிக்கடி மாறுகிறது. அரசியலில் பார்க்கிறோமே, ஒருவரை தெரிந்து கொள்ளுகிறார்கள், 5 ஆண்டுக்கு பிறகு அவரை தூக்கி எறிகிறார்கள், இன்னொரு வருகிறார். ஆனால் தேவன் அப்படி அல்ல. God's election always permanent. தேவனுடைய அந்த தெரிந்து கொள்ளுதல் மாறாதது. எனவேதான் ஆண்டவர் சொன்னார், நான் கர்த்தர், நான் மாறாதவர். அவர் மாறாத ஒரு தெய்வம். ஒரு நாளும், எந்த சூழ்நிலையிலும், எந்த நிலையிலும் ஒரு நாளும் அவர் மாறவே மாட்டார். உலகம் மாறலாம், உறவுகள் மாறலாம், சூழ்நிலைகள் மாறலாம், மனிதர்கள் மாறலாம், எல்லாரும் நீங்களும் மாறலாம், நானும் மாறலாம். அதுதான் மனிதன். தேவன் அப்படி அல்ல, மாறாதவர். அவர் அழைப்பு மாறாது, அவருடைய தெரிந்து கொள்ளல் மாறாது. இந்த நாளிலே தேவனுடைய அந்த தெரிந்து கொள்ளல் எப்படிப்பட்டது என்பதை உங்களோடு பேச விரும்புகிறேன். நம்பர் 1, 42ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அந்த வார்த்தை இப்படி சொல்கிறது, இதோ நான் ஆதரிக்கிற என் தாசன், நான் தெரிந்து கொண்டவர், என் ஆத்துமாவுக்கு பிரியமானவர், இவரே, என் ஆவியை அவர் மேல் அமர பண்ணினேன். அவர் புறஜாதிகளுக்கு நியாயத்தை வெளிப்படுத்துவார். இத்தனை அருமையான வார்த்தை. அந்த வார்த்தை சொல்கிறது, நான் ஆதரிக்கிற என் தாசன். இது கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டாலும், அன்பானவர்களே, அந்த கிறிஸ்துவின் மூலமாய் நீங்களும் நானும் தேவனுக்கு சொந்தமாய் மாறுகிறோம். ஆண்டவர் சொன்னார், அதாவது என்னுடையவைகள் எல்லாம் அவருடைய பிள்ளைகளுக்கு சொந்தம். பிள்ளைகள் என்றால் சொந்தருமாமே. அப்படியானால் அவருடைய அனைத்து ஆசீர்வாதங்களையும் உங்களுக்கு எனக்கு அவர் கொடுத்திருக்கிறார். அவர் இந்த நாளில் சொல்லுகிற வார்த்தை, நான் ஆதரிக்கிற என் தாசன். அடுத்த வார்த்தை, நான் தெரிந்து கொண்டவர். இதானுடைய செய்தியுடைய தலைப்பு. எனக்கு அவர் தெரிந்து கொண்டவர். அவர் தெரிந்து கொண்டவர்களை அவர் ஆதரிக்கிறார். அவர் தெரிந்து கொண்டவர் மேல் அவர் பிரியமா இருக்கிறார். அவர் தெரிந்து கொண்டவர் மேல் அவருடைய ஆவியை அமர பண்ணுகிறார். அவர் தெரிந்து கொண்டவர்கள் மூலமாக புறஜாதிகளுக்கு தம்முடைய நியாயத்தை வெளிப்படுத்துகிறார். எத்தனை அன்பான தேவன்! யோசித்து பாருங்கள். தெரிந்து கொண்டதினாலே தாசனாக்கினார், தாசனாக்கினாலே அவருக்கு பிரியமாக்கினார், பிரியமாக்கினாலே அவருடைய ஆவியை நம்மேல் அமர பண்ணினார். நம்மை கொண்டு புறஜாதிகளுக்கு அவருடைய சத்தியத்தை, அவருடைய நீதியை, அவருடைய நியாயத்தை அவர் தெரியப்படுத்துகிறார். இன்றைக்கும் பாருங்களே, தேவனால் அழைக்கப்பட்ட தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரங்கள் ஏராளம் நம்முடைய தமிழகத்திலே. அவர்களை கொண்டு கர்த்தர் ஜாதிகளையும் ஜனங்களையும் தேசங்களையும் கர்த்தர் மாற்றியிருக்கிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, 2வது குறிப்பு, தேவன் தெரிந்து கொண்டவர். அந்த காட் சாய்ஸ் என்ன செய்கிறாராம் என்று சொன்னால், அன்பானவர்களே, அந்த தெரிந்து கொண்ட அந்த அவனுக்கு என்ன செய்கிறாராம்? ஏசாயா 45:4, நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேல், நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேல். அன்பானவர்களே, இது எழுத்தின்படியான இஸ்ரவேல் மட்டுமல்ல, ஆவியின்படியான. அவளை தெரிந்து கொண்டாரோ இல்லையோ, ஆனால் உங்களை என்ன தேவன் தெரிந்து கொண்டார். அந்த வார்த்தை திரையில் பாருங்கள். நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் நிமித்தம் என்ன செய்கிறாராம்? வெண்கல கதவுகளை உடைப்பாராம், இரும்பு தாழ்பால்களை முறிப்பாராம், அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும்
ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். இத்தனை அருமையான வார்த்தை. That is the blessing of the election of God. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவளுக்கு தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம். வெண்கல கதவுகளை உடைக்கிறவர், இரும்பு தாழ்பால்களை முறிக்கிறவர், அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களை உனக்கு கொடுப்பேன். மாத்திரமல்ல, அந்த வார்த்தை, நான் நீ அறியாதிருந்தும் உனக்கு என் நாமத்தை தரிப்பித்தேன் என்றை கவனிக்க வேண்டும். This is the blessing of the election of God. தேவன் தெரிந்து கொண்டதினால உண்டான மேன்மைகள் என்னது? வெண்கல கதவுகள், இரும்பு தாழ்பால்கள், அதாவது அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்கள், ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்கள், இது எல்லாவற்றையும் உங்களுக்கும் எனக்கும் சொந்தமாக்கினார். இன்றைக்கு அன்பானவர்களே, நீங்களும் நானும் ஏதோ ஒன்றாய் இருக்கிறோம் என்றால் அதற்கு அவருடைய தெரிந்து கொள்ளுதான் காரணம். அவர் தெரிந்து கொள்ளாவிட்டால் you are no more, I will be no more. நீங்கள் நான் எங்கேயோ இருந்திருப்போம், எப்படியோ வாழ்ந்திருப்போம், யாராக இருந்திருப்போம். ஆனால் அவர் தெரிந்து கொண்டதினாலே நம்முடைய வாழ்க்கையில வந்த எல்லா வெண்கல கதவுகளையும் உடைத்தார், இரும்பு தாழ்பால்களை முறித்தார், அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உங்களுக்கும் எனக்கும் தந்தார். தந்தது மட்டுமல்ல, வேதம் சொல்கிறது, அன்பானவர்களே, நமக்கு அவருடைய நாமத்தை தரித்தார். This is the election of God. முதலாவது கிறிஸ்துவை தெரிந்து கொண்டார், இரண்டாவது இஸ்ரவேலை தெரிந்து கொண்டார், உங்களையும் என்னை தெரிந்து கொண்டார். மூன்றாவதாக இன்னொரு வசனம் 1 தீமோத்தேயு 5:21 தெரிந்து கொள்ளப்பட்ட தூதர்களுக்கு முன்பாக. அப்படியானால் தூதனை தெரிந்து கொண்டு எப்படி உண்மையோ அதை போல உங்களை தெரிந்து கொண்டார். தெரிந்து கொள்ளப்பட்ட தூதர், அந்த வார்த்தை பாடுங்கள், அது சொல்லப்பட்டிருக்கிறது. தெரிந்து கொள்ளப்பட்ட தூதருக்கு முன்பாக. அப்படியானால் God elected the angels. அன்பான தேவப்பிள்ளை, ஒருவேளை அவர்கள் கீழே தள்ளப்பட்டிருக்கலாம், கீழ்ப்படி அமர்ந்திருக்கலாம். ஆனால் உங்களை என்னையும் அதில் சொல்லப்பட்ட வார்த்தை call elected angels, சொல்லப்பட்ட வார்த்தை angels are called and they were elected. வேதம் சொல்லுகிறது, அவர்களை தேவன் தெரிந்து கொண்டார். தெரிந்து கொள்ளப்பட்ட தூதருக்கு முன்பாக கிறிஸ்துவை தெரிந்து கொண்டார், இஸ்ரவேலை தெரிந்து கொண்டார், தூதர்களை தெரிந்து கொண்டார். கடைசியாக சொல்லப்பட்டிருக்கிறது கொலோசியர் 3:12, நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். கொலோசியர் 3:12 You are elect by God. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட, எத்தனை மேன்மை! கிறிஸ்துவை தெரிந்து கொண்டவர், தூதர்களை தெரிந்து கொண்டவர், இஸ்ரவேலை தெரிந்து கொண்டவர், என்னையும் தெரிந்து கொண்டார். அன்பான தேவ பிள்ளைகளே, எவ்வளவு பெரிய மேன்மை! எனவே பக்தன் பாடினான், இத்தனை பெரிய ஸ்லாக்கியம் பெற்றோர் பூமியில் எவரும் இல்லை. அது மட்டுமல்ல, இத்தனை மகத்துவம் உள்ள பதவி புழுக்கலாம் எங்களுக்கு. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அந்த தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு என்னவெல்லாம் தருகிறாராம்? பரிசுத்தம், பிரியம், உருக்கமான இரக்கம், தயவு, மனத்தாழ்மை, சாந்தம், நீடிய பொறுமை. இத்தனை மேன்மையான ஆசீர்வாதங்கள். நீங்க நிறைய கேட்கிற கேள்வி, என்னை தெரிந்து கொண்டாரே, எனக்கு என்ன வீடு தந்தாரா, ஒரு வாகனம் கார் தந்தாரா, பணம் தந்தாரா, வசதி தந்தாரா? இல்லை. என்னத்தை தெரிந்தார்? தெரிந்து கொள்ளப்பட்ட நம்மை பரிசுத்தராக்கினார், பிரியமுள்ளவனாய் மாற்றினார், உருக்கமான இரக்கங்களை நமக்கு தந்தார், தயவை தந்தார், தேவ தயவை தந்தார், மனத்தாழ்மை தந்தார், சாந்தத்தை தந்தார், நீடிய பொறுமை தந்தார். நன்றாக கவனிக்க வேண்டும். இது உங்களால் உண்டானதல்ல, இது உங்கள் முயற்சியால் உண்டானதல்ல. இது தேவன் உங்களுக்கு என கொடுத்த ஒரு பெரிய மாபெரும் கிருபை. இத்தனை மகத்துவம் உள்ள பதவி புழுக்கலாம். இது ஒரு பதவி அல்லவா? பரிசுத்த தேவனுடைய பிரியர், தேவ இரக்கத்திற்கு சொந்தக்காரர், தேவனுடைய தயவுக்கு பாத்திரர். அது மட்டுமல்ல, அவருடைய சாந்தம், அவருடைய பொறுமை எல்லாம் நமக்கு தந்தார். This is the election of God. தொடர்ந்து இந்த தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களுக்கு என்ன செய்கிறார்? நம்பர் 1, தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களை
மத்தேயு 24 அதிகாரம் 31 மத்திய 24:31 அந்த வார்த்தை சொல்கிறது, அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வானத்தின் ஒரு முனை முதற்கொண்டு மறுமுனை மட்டும் 4 திசைகளிலும் கூட்டி சேர்ப்பார். தெரியுமா? அவர் வருகை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. வலுவாய் எக்கால சத்தத்தோடு வரும்போது, அந்த எக்கால சரிக்கும் போது அவர் தம தூதர்களை அனுப்புவார். அவர்கள் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். திரும்ப எல்லாரும் சொல்றோம், பறந்திருவேன். இல்லை, யார் பறப்பார்கள்? அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அந்த வார்த்தை சொல்கிறது, அவர் தமது தூதர்களை அனுப்புவார். என்ன செய்வார்களாம்? அவர்கள் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வானத்தின் ஒரு முனை முதற்கொண்டு மறுமுனை மட்டும் 4 திசைகளிலும் அவர் கூட்டி சேர்ப்பார். என்னை கேட்டுக்கொண்டு கண்பது பிள்ளையே, 4 திசைகள், வடக்கு, மேற்கு, கிழக்கு, தெற்கு, அதாவது 5 கண்டங்கள், எல்லாரையும் அவர் கூட்டி சேர்ப்பார். He gathered all his people. அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களை மட்டும்தான் அவர் கூட்டி சேர்ப்பார், எல்லாரும் அல்ல. அன்று சொன்னது போல, என் நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறோம் அல்ல, அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர். என் அன்புடைய பிள்ளையே, you are elected by God. Don't forget it. நீ அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பாத்திரம். இரண்டாவது, அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவனுக்கு அவர் செய்ய இரண்டாவது நன்மை என்னவென்றால், லூக்கா 18:7, அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகளாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். இவ்வளவு பெரிய மேன்மை, தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், இரவும் பகலும் கூப்பிடுகளாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அப்படி அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அவர் நோக்கி கூப்பிடுவார்கள். நான் ஸ்டாப், இரவும் பகலும், எல்லா நேரங்களிலும், எல்லா சூழ்நிலைகளிலும் அவர்கள் நோக்கி கூப்பிடுவார்கள். எத்தனை பெரிய மேன்மை! கூப்பிடுவது மட்டுமல்ல, அப்படிப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்வார். யாருக்கு நியாயம் செய்வார்? தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு. ஆங்கிலத்திலே பயன்படுத்தப்பட்ட வார்த்தை, அதாவது அவர்களுக்காக 2 வார்த்தை இருக்கிறது. 2 வார்த்தை. உங்களுக்கு நியாயம் செய்வார், உங்கள் எதிராளியை பழி வாங்குவார். பழிக்கு பழித்திருக்கிற கர்த்தர், அந்த வார்த்தையை படிக்கிறேன். அவர், அதாவது அப்படிப்பட்ட விஷயத்தை நீடிய பொறுமையுள்ளவராயிருந்து, சில நேரம் நினைக்கிறோம், இது நடக்கலையே, இது கூடலையே, இது வாய்க்கிலேயே, இல்லை என்பார்களே. தெரிந்து கொள்ளப்பட்ட உங்களுக்கு அவர் நிச்சயமாய் நியாயம் செய்யாமல் இருப்பாரு ஒரு கேள்விக்குறி. நியாயம் செய்வார். அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட உங்களுக்கு நியாயம் செய்வார். உங்கள் பிள்ளைகளுக்கு, எதிர்காலத்திற்கு, உங்களுடைய வாழ்க்கைக்கு, எல்லாவற்றுக்கும் he will do justify. இன்னொரு பேத்துல சொல்லுவோமேனால், அன்பானவர்களே, உங்களுக்கு, அதாவது உங்கள் எதிராளி உங்களுக்கு அநியாயம் செய்தாலும், உலகமே உங்களுக்கு எதிராக இருந்தாலும், உறவுகளும் சொந்தங்களும், ஏன் நீதிமன்றங்கள் உங்களுக்கு ஒருவேளை சரியான தீர்ப்பை வழங்காவிட்டாலும், அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு அவர் நியாயம் செய்யாமல் இருப்பது இல்லை. என்னை கேட்டுக்கொண்டு அன்புதேவ பிள்ளையே, உலகத்தில் நியாயம் இல்லை. இன்னைக்கு உலகத்துல அநியாயத்துக்கு மறுபெயர் நியாயம், நியாயத்திற்கு மறுபெயர் அநியாயம், அக்கிரமத்துக்கு மறுபெயர் கிரமம், கிரமத்துக்கு மறுபெயர் அக்கிரமம். இந்த உலகத்துல கிரமங்களே இல்லை. கிரமமாய் வாழ்கிறவனை ஏமாற்றுக்கார் என்று சொல்கிறார்கள். ஏமாற்றி வாழ்பவனை உலகம் நீதிமான் என்று சொல்கிறார்கள். ஏமாற்றி வாழ்பவரும் தான் இன்றைக்கு பிரபலமா இருக்கிறார், பெயரோடு புகழரோடு. அவர் தான் மிகப்பெரிய பிரபலங்களா இருக்கிறார், வளம் வருகிறார்கள் மேடையிலே. அவளுக்கு பூமாலை என்ன, கட் அவுட் என்ன. தேவன் சொல்லுகிறார், தெரிந்து கொள்ளப்பட்ட உனக்கு நிச்சயம் நியாயம் செய்வார். ஒருவேளை நீ பணியாற்ற இடத்துல நியாயம் இல்லாமல் இருக்கலாம், உங்கள் அலுவலகத்துல நியாயம் இல்லாமல் இருக்கலாம், ஊழியத்துல நியாயம் இல்லாமல் இருக்கலாம். இதான் உண்மை. நேற்று வந்தவர் இன்றைக்கு தலைவராக இருக்கிறார், ஆனால் காலாகாலமா இருக்கிறவர் அறியப்படாமல் இருக்கிறார். இன்றைக்கு பாருங்களேன், ஒரு பாடல் பாடின பிறகு அவர் எவ்வளவு பிரபலமாகிறார். அவருக்கு அழைப்பு ஏராளம். அவருக்கு சொல்றாரு, 2025 எனக்கு ஃபுல் ஆயிடுச்சுன்றாரு அந்த பாட்டு. பல ஆண்டுகளாய் ஊழியம் செய்கிற ஒரு மேய்ப்பனுக்கு பிரபலம் இல்லை, இங்கு பிரபலம் இல்லை, ஆனா அங்கே பிரபலம். தேவன் சொல்கிறார்,
உங்களுக்கு, தெரிந்து கொள்ளப்பட்ட உங்களுக்கு நியாயம் செய்வார். நிச்சயமாய் சோர்ந்து போக வேண்டாம். யார் மேலும் உங்களுக்கு மனத்தாங்கள் வேண்டாம். தெரிந்து கொள்ளப்பட்ட உங்களுக்கு நிச்சயம் நிச்சயம் நியாயம் செய்வார். மூன்றாவது, வாட் he will do for those who are elected. தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களுக்கு அவர் செய்வது என்ன? லூக்கா சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், அதே வார்த்தை. லூக்கா 18:8, சீக்கிரத்திலே அவர் நியாயம் செய்வார். அதாவது அது ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது, சீக்கிரத்திலே நியாயம் செய்வார். உங்களுக்கு நிச்சயமாக அது ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது, சீக்கிரத்திலே. உங்களுக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட உங்களுக்கு சீக்கிரத்தில் நியாயம் செய்வார். அடுத்த வார்த்தை, இன்றைக்கு அந்த தெரிந்து கொள்ளுதலை விட்டு விடாதிருங்கள், அழைப்பை விட்டு விடாதிருங்கள். எனவேதான் அந்த வாக்கு சொல்கிறது, மனுஷகுமாரன் வரும்போது தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள் கூட இன்றைக்கு வழி போகிற ஒரு காலம். உங்களுக்கு நினைக்கிறேன், எத்தனையோ பேரை பார்த்திருக்க, தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள் தான், அர்ப்பணத்தோடு வாழ்ந்தவர்கள், ரொம்ப தியாகத்தோடு வாழ்ந்தவர்கள். உங்களுக்கு புரிய நினைக்கிறேன், எல்லாவற்றையும் வெறுத்தவர்கள், அலங்காரம் ஆபரணம் வெறுத்தவர்கள். இன்றைக்கு எல்லாமே அவர்கள் வித்தியாசமா இருக்கிறாங்க. ஒரு காலத்துல வெண்வஸ்திரம், இன்றைக்கு மல்டி கலர். கேட்டா சொல்றாரு, அன்னைக்கு என் நிலைமை வேற, இன்னைக்கு நிலைமை வேற. அன்னைக்கு தெரியாம இதெல்லாம் செஞ்சு அப்படி பண்ணிட்டேன், அன்னைக்கு வெறும் வெண்வஸ்திரம் தான். இவனோட பாதனை கூட வெண்வஸ்திரம். இந்த எல்லாமே மல்டி கலர். தவறா சரியா அந்த வார்த்தை வரவில்லை. அவனை தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் கூட வஞ்சிக்கப்படுகிற ஒரு காலம். அந்த செய்தி போயிடுச்சு. அக்கினியின் செய்தி, வருகையின் செய்தி, அது அர்ப்பணத்தின் செய்தி. இன்னைக்கு எல்லாம் போய் செழிப்பு, கிருபை எல்லாம், அதாவது செய்த பாவங்களை மன்னிப்பார், செய்ய போற பாவங்களை மன்னிப்பார். அதற்கேற்ற ஏதோ ஒரு வசனம் யோசித்து பாருங்களேன். பின்மாறி போனா கூட அதுக்கு ஒரு வசனம் இருக்குது. சிம்சோனுடைய, அதாவது அவன் உயிரோடு வாழ்ந்த நாட்களை விட அவன் மரிக்கும் போது அவன் செய்த சாதனைகள் ஏறான். இது நயவசனிப்பு. டோன்ட் பி டிஸ்ட்ராக்டட். தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிற கர்த்தர். அடுத்து தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு அவன் செய்கிற ஒன்று வார்த்தை என்னவென்றால், மத்தேயு 24:22 அந்த வார்த்தை இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தை, they are lengthening the days of the righteousness. தமிழ்ல வித்தியாசமா இருக்கிறது. தமிழ்ல தெரிந்து கொள்ளப்பட்ட நிமித்தம் அந்த நாட்கள் குறைக்கப்படும். இந்த நாட்கள் உபத்திரவத்தின் நாட்கள், பாடுகளின் நாட்கள், போராட்டத்தின் நாட்கள். திரும்ப படிக்கிறேன், தெரிந்து கொள்ளப்பட்ட நிமித்தமோ அந்த நாட்கள் குறைக்கப்படும். உபத்திரவங்கள் வரலாம். ஆங்கிலத்துல ஷார்ட் அண்ட் தி டேஸ் ஆஃப் தி ட்ரிபுலேஷன். திரும்ப படிக்கிறேன், தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு நிமித்தம் அந்த நாட்கள் குறைக்கப்படும். உபத்திரங்கள் வரலாம், பாடுகள் வரலாம். வேதம் சொல்கிறது, ஒருவனாயும் தப்பி போவதில்லை. ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு நிமித்தம் அந்த உபத்திரவத்தின் நாட்கள் குறைக்கப்படும். தேவர் உங்களுக்காக யாவும் செய்கிறார். ஒரு இசைக்கியாவுக்காக அந்த வாழ்க்கையின் கால சக்கரத்தையே மாற்றி அமைத்தவர், 15 ஆண்டுகள் கூட்டி கொடுத்தவர். எதுவும் சொல்கிறது, அந்நாள் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு நிமித்தம் ஒன்றும், அதாவது எல்லாம் குறைக்கப்படும். நாட்கள் குறைக்கப்படும், உபத்திரவங்கள் குறைக்கப்படும், பாடுகள் குறைக்கப்படும், வேதனை குறைக்கப்படும். பாடுகள் வரும், ஆனால் இட் ஒன்ட் ஸ்டாண்ட் ஃபார் லாங் டைம். பலவீனங்கள் வரும், இட் ஒன்ட் ஃபார் அந்த வார்த்தையை எடுத்துக்கொள்கிறேன், குறைக்கப்படும். வியாதி, வறுமை, இல்லாமை, அதாவது இதான் உலக மனிதனுக்கும் தேவனுடைய பிள்ளைக்கு இது பெரிய வித்தியாசம். உலக மனிதனுக்கு நீண்டு கொண்டே போகும், தேவ மனிதனுக்கு குறைக்கப்படும். வியாதி நேரங்கள், வருத்தத்தின் நேரங்கள், சஞ்சலத்தின் நேரங்கள். இதுதான் யோபின் வாழ்க்கையில் 9 மாதங்கள். பிசாசு எவ்வளவு நாள் வச்சான்னு தெரியாது. ஆனால் தேவன் பிசாசு வைத்த காலத்தை விட தேவன் அவனுடைய உபத்திரவத்தின் நாட்களை குறைத்தார். 9 மாதங்கள். என்னை கேட்டுக்கொண்ட அன்பு பிள்ளையே, this is the thing what the Lord will do for those who are chosen by God. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு அவர் கொடுக்கிற ஆசீர்வாதங்கள். அடுத்தபடி சொல்ல விரும்புகிறேன். 4வது குறிப்பு, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு தேவன் செய்கிற 4வது
காரியம் என்னவென்றால் ஏசாயா 65:22 அவருடைய சமாதானத்தின் நாட்கள் நீடித்திருக்கும், உபத்திரவத்தின் நாட்கள் குறைக்கப்படும், சமாதானத்தின் நாட்கள் நீடித்திருக்கும். வாசிக்கிறேன் கேளுங்கள். ஏசாயா 65:22 எழுதப்பட்டிருக்கிறது. நான் தெரிந்து கொண்டவர்களின் நிமித்தம் அவள் கைகளின் கிரியைகளை நெடுநாளாய் அனுபவிப்பார்கள். நான் தெரிந்து கொண்டவர் நிமித்தம் அவருடைய கைகளின் கிரியைகளை வெகு நாள் அனுபவிப்பார்கள். அவர்கள் பசியாய் இருப்பதில்லை, தாகமாய் இருப்பதில்லை. அதில் சொல்லப்பட்ட வார்த்தை, அவர்கள் தங்கள் கைகளின் கிரியைகளை நெடுநாளாய். ஆங்கிலத்திலே பயன்படுத்தப்பட்ட வார்த்தை, God will lengthen the days of their peace. அவருடைய சமாதானத்தின் நாட்கள் நெடுநாளாய். என்னை கேட்டுக்கொண்டு பிள்ளையே, அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட வாழ்க்கையில அவர் கொடுக்கும் சமாதானம், அவர் கொடுக்கும் ஆரோக்கியம், அவர் கொடுக்கும் நித்திய ஜீவன், அவர் கொடுக்கும் நன்மைகள் எல்லாமே லாங் பீரியட். தமிழ் வேதத்துல நெடு நாளாய். அது மட்டுமல்ல, அதை பார்ப்பதல்ல, அதை அனுபவிப்பார்கள். விசுவாசித்தால் ஒரு ஆமீன் சொல்லுங்கள். நெடுநாளாய் அனுபவிப்பார்கள். ஆங்கிலத்துல the days will be lengthened. துன்மார்க்குடைய ஆயுசு நாள் குறையும், அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஆயுசு நாள் பெருகு மட்டுமல்ல, நெடுநாளாய் அதை அனுபவிப்பார்கள். The Lord will lengthen the days of his election. அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களுடைய அந்த நாட்களை வேதம் நெடுநாளாய். எத்தனையோ பேர் நெடுநாளாய் துன்பத்தை அனுபவிக்கிற மக்கள் ஏராளம். வேதம் சொல்கிறது நெடுநாளாய் அனுபவிப்பார்கள். கடைசியாக, what the Lord will do for them. தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு தேவன் செய்கிற நன்மை என்ன? ஏசாயா மத்தேயு 24 24 வசனம். வஞ்சிக்கிற உலகம், ஏமாற்று உலகம், அன்பானுடைய மாயான உலகம். அப்படிப்பட்ட மாயான உலகத்துல தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை தேவன் ஒரு நாளும் பாதுகாக்கிறார், காப்பாற்றுகிறார். வேதம் சொல்லுகிறது, இந்த கடைசி நாட்களிலே கள்ள தீர்க்கதரிசிகள் ஏராளம். கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் இந்த ஊடகத்துல பார்க்கிறேன். இந்த ஊடகத்துல சின்ன சின்ன பையன்களாம் தீர்க்கம் சொல்றாங்க. அதுக்காக சில வசனங்களை சொல்றாங்க. பாலகர் வாங்கினால் துணியை உண்டாக்கும் தெய்வம், ஞானிகளுக்கு மேதைகளுக்கு மறைத்து பாலகருக்கும். அது உண்மையா கூட இருக்கலாம், எப்படின்னு தெரியல. வசனம் சொல்லுகிறது, தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் கூட வஞ்சிக்கப்படுகிற ஒரு காலம். அதை ஆங்கிலத்துல the Lord will prevent. அதாவது தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் வஞ்சிக்கப்படும் போது அவர்களை பாதுகாக்கிற ஒரு தேவன். அது சொல்லப்பட்டிருக்கிறது, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கிறவர்களும். ஒரு ஆச்சரியமா இருக்கிறது, ஆச்சரியமா இருக்கிறது. பிரசங்கம் பண்றது காரியம் இல்லை, தீர்க்க தரிசனங்கள். ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் பிரபலமா இருக்கிறார். ஒரு பள்ளி மாணவர்கள் கூட சொல்றாங்க, அது நல்லதுதான். ஒரு குறிப்பிட்ட அவர்களை வளர்ந்தவள் பயன்படுத்துகிறார்கள். எல்லாம் ஒரு ஆசைதான். ஜனங்கள் சபைக்கு வரமாட்டாங்களா? ஜனங்கள் மனம் திரும்ப மாட்டார்களா? நான் சொல்ல வந்த வசனம், கள்ள கிறிஸ்துகள், கள்ள தீர்க்கதரிசிகள். உண்மை புரியல இந்த நாட்கள்ல. அவருக்கு ஒரு கூட்டம் இருக்கிறது, அவருக்கும் ஜனங்கள் போகிறார்கள், அவரும் சுவிசேஷம் சொல்றார். கள்ள கிறிஸ்துவம். இரண்டாவது, கள்ள தீர்க்கதரிசிகள். அவள் யாரை வஞ்சிக்கிறார்களாம்? தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிக்கிறார்களாம். அதே மாதிரி சற்று மாற்றி சொல்கிறேன், God will prevent. அப்படி வஞ்சிக்கப்படுகிற மக்களை பாதுகாக்கும் கர்த்தர். தெரிந்து கொள்ளப்பட்டுள்ள தேவன் கொடுக்கிற முதல் ஆசீர்வாதம், அவளை கூட்டி சேர்ப்பார். தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்வார். தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு விசுவாசத்தை அவர் வாழ்க்கையிலே பாதுகாப்பார். தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு அன்பானவர்களே உபத்திரவத்தின் நாட்கள் குறையும். தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு நெடுநாளாய் சமாதானத்தை அனுபவிப்பார்கள். தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் கள்ள தீர்க்கதரிசிகளுக்கும் கள்ள கிறிஸ்துகளுக்கும் அவர்கள் அந்த வஞ்சனிலிருந்து விலகி தேவன் பாதுகாப்பார். என்னை கேட்டுக்கொண்டு அன்புடைய பிள்ளையே, the election of God
is something amazing. ஆச்சரியமானது. உலகத்தில் எதையோ தெரிந்து கொள்றீங்க, அவர் என்னை தெரிந்து கொண்டாரே. சர் ஐசக் நியூட்டன் சொன்னாராம், உங்களை கண்டுபிடிப்புகளிலே மிகப்பெரிய கண்டுபிடிப்பு என்ன? அவர் சொன்னாராம், இயேசு என்னை கண்டுபிடித்தாரே, அதான் மிகப்பெரிய கண்டுபிடிப்புன்றாராம். தேவன் உங்களை கண்டுபிடித்தார். எலெக்டட், அந்த எலெக்டட் என்ற வார்த்தை நம்முடைய மாநில தேர்தல், மத்திய தேர்தல், அவரை 5 ஆண்டுகள் அமர வைக்கிறார்கள் அந்த தேர்தலுக்கு முடிவாக. ஆனால் இவரோ நம்மை தெரிந்து கொண்டவர் என்றென்றும் சதா காலமும். தமிழ் எழுதப்பட்டிருக்கிற வார்த்தை ஏசாயா 65:22, நெடுநாளாய் you will enjoy the blessings of God, they enjoy the power of God, enjoy the presence of God, enjoy the gift of God. அவருடைய வரங்களை, அவருடைய சமூகத்தை, அவருடைய ஆசீர்வாதங்களை நெடுநாளாய் அனுபவிப்பீர்கள். உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். ஜெபிப்போம். வானத்தையும் பூமியையும் படைத்த நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காக நன்றி. எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேச தேடி வந்தீர். நெஞ்சார அனைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டீர். உடைய தெரிந்து கொள்வதற்கு அளவே இல்லை, எல்லை இல்லாதவுடைய அந்த தெரிந்து கொள்வதற்காக நன்றி ஆண்டவரே. அழைத்தீர், அபிஷேகம் பண்ணினீர், கனம் பண்ணினீர், எல்லாவற்றுக்கும் மேலாக மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டினீர் ஆண்டவரே. உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு ஆண்டவரே அந்த வேத நாட்கள் குறையும், சமாதானத்தின் நாட்கள் அதிகமாகும். They will not be distracted. ஒரு நாள் திசை கெட்டு போவதில்லை. எஸ் லார்ட், திசை கெட்டு போகாத ஒரு வாழ்க்கை, சீரான ஒரு வாழ்க்கை, மகிமையான வாழ்க்கை பிள்ளைகளுக்கு தந்து நீர் ஆஸ்வதிப்பீராக. அந்த சாய்ஸ், எலெக்ஷன் என்ன நிலைத்திருக்கட்டும் ஆண்டவரே, வாழ்ந்திருக்கட்டும், சுகமாயிருக்கட்டும், அற்புதங்களை செய்யும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். தேவனுடைய அந்த தெரிந்து கொள்ளுதல் நிலையானது, நித்தியமானது, நீடித்தது, உலகமெங்கும் உங்களை பயன்படுத்தக்கூடியது. அந்த தெரிந்து கொள்ள விரும்புங்கள். உலகை தெரிந்து கொள்ள வேண்டாம். The same world will throw away. ஒரு நாள் இதே உலகம் உங்களை தூக்கி எறியும். தேவனுடைய தெரிந்து அப்படி அல்ல. அழைத்தார் அன்பாலே, என்னையும் அழைத்தார் அன்பாலே. உடைய அழைப்புக்கு எல்லை இல்லை. எல்லையில்லாமல் அன்பினால் உங்களை சேர்த்து கொண்டார். உங்களை பயன்படுத்துவார், உபயோகப்படுத்துவார். உன்னதங்களிலே ஒரு உட்கார அழி செய்வார். தேவன் தாமே கிருபை செய்வாராக. ஆமென்.
விலாசம்: போதகர் ஸ்டீஃபன் தேவகுமார், திறந்த வாசல் சபை, நம்பர் 65, பரமானந்த தெரு, 7 கிணறு, சென்னை 600001. தொடர்புக்கு 9841839287. மேலும் 0444318330. எங்கள் மின்னஞ்சல் stephenopendor@gmail.com. எங்கள் தேவ செய்திகளை யூடியூப் சேனலில் பார்த்து பயனடையுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.